தனக்கு வந்தா ரத்தம் இன்னொருத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு நினைக்கிறாங்க. இதே நயன்தாரா தயாரித்த அறம் படத்துலேருந்து அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு ஸ்டில்லை நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியுமா? ஒரு வீடியோ காட்சியை பயன்படுத்த முடியுமா? அப்போ அவங்க ஒரு காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்புவாங்கல்ல, அதுதானே மற்றவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நிறைய சம்பாரிச்சிட்டீங்க, உங்களுடைய தகுதிக்கு மேலே சம்பாரிச்சிட்டீங்க. இப்போ நயன்தாரா வந்து அவங்க நடித்த படங்கள் ஓடவே இல்லை. அவங்க பயன்படுத்துவதற்கு முன்னாடி போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தொகையோடு முடிஞ்சிடும். பயன்படுத்தின பிறகு கேட்டிங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு சூழல் இங்கே இருக்குது. வழியில் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரும்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தனுஷுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் கூட அவர் விட மாட்டார். சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படம் வரதா இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைக்கா தரப்புலேருந்து ஒரு கேஸ் போட்டதாக தகவல் வருது. இங்கே வந்து நீங்கள் கேம் சேஞ்சருக்கு ஒரு தடையோ அல்லது ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா, இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் வந்து நயன்தாரா அவர்கள் மீது தொடுத்த வழக்கு நாளை மறுநாள் கூட அதற்கு தீர்ப்பு வரப்போகுது. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படத்தில் வந்து என்கிட்ட கேட்காமலே அந்த படக்காட்சி யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய படங்களோட காட்சிகள் இடம்பெற்றது. மலையாள படங்கள், தமிழ் படங்கள்னு சொல்லிட்டு கலவையா அவர் நடித்த படத்துலேருந்து. இப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி திரைப்படத்தில் அவங்க முதல்ல ஐயா படம் நடிச்சிருந்தாலுமே சந்திரமுகி தான் தமிழில் வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலையுமே சில கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளராக இல்லை அந்த படத்தை வாங்கினவங்களாம் யாருன்னு தெரியல. அவங்களும் 5 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பினா தகவல் வந்திருக்கு இல்லையா? என்ன சார் நிலவரம்? சிவாஜி ப்ரொடக்ஷன் அப்படி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து இவங்களும் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு நன்றி கார்டெலாம் போட்டிருக்காங்க, அந்த டெலிஃபிலிமில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் அனுப்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் ஒருத்தர் வாங்கியிருப்பார்ல, ஓகே, அவர் எத்தனை வருஷத்துக்கு வாங்கி வச்சிருக்காருன்னு தெரியாதுல்ல. சில பேர் 99 வருஷத்துக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, லீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்க மாட்டுவாங்க. இன்னொன்று, இப்போ காப்பிரைட்டு சட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்து தான் ஆகணும். இன்னொன்று, பயன்படுத்துவதற்கு முன்னாடி போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தொகையோடு முடிஞ்சிடும். பயன்படுத்தின பிறகு கேட்டிங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு சூழல் இங்கே இருக்குது. வழியில் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரும்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தனுஷுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் கூட அவர் விட மாட்டார். ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவார், அதில் சந்தேகம் இல்லை. தனக்கு வந்தால் ரத்தம் இன்னொருத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு நினைக்கிறாங்க. இதே நயன்தாரா தயாரித்த அறம் படத்துலேருந்து அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு ஸ்டில்லை நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியுமா? ஒரு வீடியோ காட்சியை பயன்படுத்த முடியுமா? அப்போ அவங்க ஒரு காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்புவாங்கல்ல, அதுதானே மற்றவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நிறைய சம்பாரிச்சிட்டீங்க, உங்களுடைய தகுதிக்கு மேலே சம்பாரிச்சிட்டீங்க. இப்போ நயன்தாரா வந்து அவங்க நடித்த படங்கள் ஓடவே இல்லை. அவங்க வாங்குகிற சம்பளத்தோடு கம்பேர் பண்ணிங்கன்னா பெருசாக போகவே இல்லை. அப்போ தகுதிக்கு மீறிய ஒரு சம்பளம்னே வச்சுக்கிங்க. இப்போ இவ்வளோ வாங்கி குவிச்சு வச்சுருக்கீங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு வெளில வாங்க, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் இன்னமும் நான் தரமாட்டேன் அங்கே போவேன் இங்கே போவேன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எதிராக தான் இங்கே எல்லாமே நடக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். தனுஷ் 10 கோடி கேட்டிருக்காரு, இப்போ இவங்க 5 கோடி கேட்டிருக்காங்கன்னா உண்மையிலே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க இந்த ஆவணப்படத்துக்கு? நெட்ஃப்ளிக்ஸுக்கே அது நல்ல சிக்கலுங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்கும் சேர்த்து தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், நீங்கள் எப்படி வந்து எங்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துனீங்க அப்படின்னு. அவங்க வந்து இப்போ நயன்தாராவை கொடுக்குற பணத்தை கூட நிறுத்தி வச்சுருப்பாங்க. எப்போவுமே இந்த ஓடிடி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தில் இஷ்யூ எதாவது வந்துருச்சுன்னா பணத்தை நிறுத்திடுவாங்க. முதல்ல எல்லாமே சரியான பிறகு ஃபைனலாக வாங்கிங்கன்னுவாங்க. அப்போ இவங்க பணம் ஒருவேளை வாங்காமல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களே நேரடியாக செட்டில் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி ஆயிரம் போகுது. இந்த பிரச்சனையை வந்து நயன்தாரா மேரேஜுக்கு அப்புறம் தான் தொடர்ச்சி அந்த மாதிரி சர்ச்சைகளை சிக்கிட்டு வராங்களே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்க சர்ச்சையில் சிக்கல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிக்கிறாங்கன்னா விக்னேஷ் சிவன் காரணமா, இல்லைனா இவங்க தான் பிரச்சனை காரணமா, எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, பேச்சு தானேங்க. இப்போ நீங்கள் எதையுமே வந்து இப்போ நயன்தாராவுக்கு நடந்த ஒரு விஷயம் இங்கே வேற ஒரு நடிகைக்கு நடக்குதுன்னு, ஒரு சினேகாவுக்கு நடக்குதுன்னு வைங்களேன், இவ்வளோ தூரம் யாரும் வந்து கோபமாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க பொது இடங்களில் நம்மோடு சேர்ந்து நடித்தவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுக்கான மரியாதையை கொடுப்பாங்க, அல்லது எங்காவது பேசும் பொழுது அவங்களுக்கான மரியாதையை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னது சினேகாங்கிறது ஒரு உதாரணத்துக்கு. நயன்தாராவை தவிர இங்கே நடிக்கிற பல பேருக்கு அந்த நல்லொழுக்கம்ங்கிறது இருக்குது. இவங்க சமீப காலமாக பேசுகிறதும் இங்கே நடந்துக்கிறதும் ஒரு பொது இடங்களில் ஒரு சக நடிகரை பார்க்கும் பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட என்னவா நடந்துக்கிறீங்கிற பொறுத்து தான் இந்த எதிர்ப்பு மனநிலைங்கிறதே முதல்ல உருவாகுது. நம்ம பார்த்தோம், ஒரு கல்யாணத்துக்கு தனுஷ் வந்தாங்க, நயன்தாரா வந்தாங்க, அங்கே என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக
வன்மம் இருக்க தான் செய்யும், விடவே மாட்டாங்க. ஸோ அதே போல் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படம் வரதா இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைக்கா தரப்புலேருந்து ஒரு கேஸ் போட்டதாக தகவல் வருது. இந்தியன் 3 எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் போங்க, இல்லை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை அவங்க நேரடியாக வழக்கெல்லாம் போடல, இந்த சங்கங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பிரச்சனையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இருக்கிற சங்கங்கள் வந்து இந்த தீவிரமாக அணுகலை. ஏன்னா அது கஷ்டம். இப்போ நீங்கள் அது 2 மாநில படம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இங்கே வந்து நீங்கள் கேம் சேஞ்சருக்கு ஒரு தடையோ அல்லது ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ் படங்கள் அங்கே போகும்போது தேவையில்லாத சிக்கலை கிரியேட் பண்ணும். அப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனையை பேசி தான் தீர்த்துக்கணும். ஒரேடியாக வந்து அந்த படத்தை இங்கே தடை பண்ணுகிறதுங்கிறதெல்லாம் சும்மா பேசுகிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஒரு த்ரெட்டனுக்கு வேணால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ சங்கரை த்ரெட்டன் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் பண்ணலாமே தவிர அதை தாண்டி ஒன்றும் நடந்துட போகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி, கிட்டத்தட்ட 5 பாடல்களுக்கு 75 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதா தில்ராஜுவே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ சங்கர் வந்து தொடர்ச்சியாக பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து இதெல்லாம் பிரம்மாண்டம் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே விமர்சனமாக திரும்புது இல்லையா? இது சங்கர் இனிமேல் தான் ஏற்றுப்பார் நினைக்கிறீங்களா இந்த விமர்சனம்? தில்ராஜ் வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறாரு. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வலைபேச்சில் பேசியிருந்தோம். அப்போது ஒரு பாட்டுக்கு 15 கோடி ரூபா கேம் சேஞ்சர் படத்தில் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டுக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ சங்கர் தரப்புலேருந்து மிக முக்கியமான ஒருத்தர் எங்களை தொடர்பு கொண்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் இந்த படத்தில் 15 கோடிக்கு நாங்கள் எந்த பாட்டையுமே எடுக்கலை, அதிகபட்சம் 7 கோடி 8 கோடியில் ஒவ்வொரு பாட்டுக்கும் செலவு பண்ணியிருக்கோம், அது மாதிரி ஒரு 6 பாட்டு படத்தில் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ எங்கேருந்து எல்லா பாட்டுக்கும் 15 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க? சும்மா பப்ளிசிட்டி பண்ணும்போது ஒரு 2 வார்த்தை சேர்த்து போடுவோமேன்னு போட்டிருக்கலாம். இந்த படம் ஒருவேளை ஃப்ளாப் ஆனால் சங்கரோட கரியருக்கே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பிரச்சனை ஆகும். கண்டிப்பாக நிச்சயமாக ஆகும்ல. ஏன்னா இந்த முதல் மாடியிலேருந்து விழுறதுக்கும் 30வது மாடியிலேருந்து விழுறதுக்குமான வித்தியாசம்தான் அது. சங்கர் வந்து அவ்வளோ பெரிய தொகையில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அப்போது நிச்சயமாக வந்து ஏன்னா சங்கர் வந்து ஒரு காலத்தில் அவர் தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சுற்றி எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு டாப்பான இயக்குனர் அவர் தான். அவர் அளவுக்கு பெருசாக யாரும் சொல்ல. சங்கர் வந்து ராஜமௌலியை போல்ந்து பேசுகிறார், இந்தியாவோட பிரைடு டேரக்டர் அப்படிலாம் சொல்றாரு. கட்டாயம் உண்மை தானே அது. ராஜமௌலி வந்து ஒரு காலத்தில் சங்கரை வந்து இதாக எடுத்துருப்பாரு, இப்போ அப்படியே மாறிடுச்சு தலைகள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைதான். சங்கரை பல இடங்களில் ராஜமௌலி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, சங்கரும் ராஜமௌலி புகழ்ந்து பேசியிருக்காரு. பட் இன்னைக்கு வந்து கரண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தான் மேட்ரு. நேற்று நான் பெரிய ஆளுங்கிறதெல்லாம் நேற்று, இன்னைக்கு நீங்கள் யாருங்கிறது தான். இப்போ சங்கருடைய ஃபார்முலா இங்கே எடுபடாமல் போயிருச்சாங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு பெருசாக செய்திகளின் மீதோ நாட்டு நடப்பின் மீதோ பெரிய அக்கறை எதுவுமே கிடையாது. ரொம்ப லைட்டாக தான் அதை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தா கூட ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது ரொம்ப டீப்பாக அணுகிறாங்களான்னா இல்லை. ஏதோ வாய்க்கு வந்து ஒரு 4 வார்த்தையை திட்டிட்டு அது அடிப்படையில் என்னன்னு கூட தெரியாமல் கடந்து போயிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் அழுத்தம் திருத்தமாக ஒரு லஞ்சத்தை பற்றியோ அல்லது வந்து அதிகாரத்தின் வெறி என்னென்ன பண்ணுதுங்கிறத பற்றியோ நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதை எந்த அளவுக்கு அவர் ரசிப்பான்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு IAS ஆஃபீஸருக்கும் ஒரு முதலமைச்சருக்குமான சண்டையை ஒரு படமாக எடுத்து பண்ணியிருக்காரு. அது வர்ற வரைக்கும் நம்ம எந்த தீர்மானத்துக்கு வர முடியாது. ஆனால் வருவதற்கு முன்னாடியே அந்த படம் குறித்த ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் இங்கே போயிட்டுருக்கு. அது ரொம்ப தவறானது.